ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு குக்கர் வச்சுக்கிட்டு ஒரு 50 ml வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு 20 மில்லி வந்து நெய் ஊற்றிக்கணும். நெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை, கிராம்பு, பிரியாணி தழை போட்டு எண்ணெயில் வறுத்த பிற்பாடு வந்து பெரிய வெங்காயம் 5 வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் போட்டு நல்லா பொன்னிறமாக வந்து வதக்கிக்கணும். நல்லா பொன்னிறமாக வதக்குற வரையும் அப்படியே வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலர் வந்தது வரையும் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த சமயத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். போட்டு நல்லா நல்லா வாசம் வர வரையும் நல்லா வதக்கிக்கணும். குக்கரில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்கோசரம் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து வதக்குனிங்கன்னா குக்கரில் கொஞ்சம் கூட ஒட்டாது. ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கிட்டு ஒரு 50 ml 70 ml வந்து தயிர் ஊற்றி நல்லா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி முடிச்சுட்டு அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பிரியாணி வந்து. நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. வதக்கின ஒருபாடு வந்து வதக்கியாச்சு. பிரியாணி மசாலா வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கிக்கணும். வதக்கிட்டு எண்ணெயிலே வதக்கினா தான் நல்லா கிராமம் சைடெலாம் இப்படி தான் நம்ம பிரியாணி செய்வோம். நல்லா செம்மையாக இருக்கும், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கு நல்லா கழுவி உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா வந்து சிக்கனில் வந்து நல்லா ஆட் ஆகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா நாங்கள் சிக்கனில் உப்பு போட்டு நல்லா கழுவிருக்கனால வந்து கொஞ்சம் நேரம் வந்து மசாலா உள்ளே ஆட் ஆகிற வரையும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு வந்து உப்பு வந்து பத்தலை, உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினா தண்ணியே ஊற்றவே தேவையில்லை. அதே வந்து வதக்கணும். வதக்கிட்டு அடுப்பில் வந்து சுடு தண்ணி தான் வச்சுருந்தேன். அதை அடுத்து ஊற்றிட்டு ஒரு கிளறி விட்டு இந்த ஸ்டேஜில் வந்து அரிசி வந்து கழுவி வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி. நான் வீட்டில் இருக்க சாப்பாடு வச்சு தான் செய்வாங்க. நல்லா செம்மையாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் வந்து குக்கர் வந்து மூடிட்டு 2 விசில் போதும். 2 விசில் வந்த பிற்பாடு மூடி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு பிரியாணி வந்து ஒரு கிளறிட்டு பிளேட்டில் பரிமாறி சாப்பிட்டா அப்படி கிராமம் சைட்லலாம் இப்படி தான் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பிரியாணி வந்து எவ்வளோ பொழுன்னு பிளேட்டில் ஆட் பண்ணியாச்சு. தக்காளி பச்சி வச்சு தேங்க்யூ.